மதர்ஸ் டைம் சேனல். வந்து நான் மட்டன் கீமாவும் சம்பா கோதுமை ரவையும் சேர்த்து கஞ்சி பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமே ஆகி போயிடுச்சு. கடைசியாக கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ பெரிய கேப்னு கேட்கலாம். சரியாக அடிக்கடி வீடியோ போடுறோம், சரியாக போகலைன்னும் போது எதுக்கு தேவையில்லாமல் போட்டுட்ருக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. அதனால தான் நான் மறுபடியும் வந்து இந்த வீடியோ போடினேன். தொடர்ந்து போடுவேனா அப்படின்னு கேட்டால் தெரியல. எனக்கு எதெல்லாம் புதுசாக நான் ட்ரை பண்ணுறனோ, எனக்கு எதெல்லாம் தெரியுதோ, எப்போல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போல்லாம் போடுறதா இருக்கேன். இந்த கஞ்சி வந்து ஒரு திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் கீமா எடுத்திருக்கேன். ஒரு அழகு அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக இருக்கக்கூடிய சம்பா கோதுமை ரவை. கீமா வந்து நான் முதல் வாஷ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கீமா வாஷ் பண்ணுறதானா இந்த மாதிரி ஜல்லி வச்சு வாஷ் பண்ணுங்கள். அப்போ மட்டன் வந்து வேஸ்ட் ஆகாது. இதே மாதிரி 3 தடவை கழுவிக்கணும். வந்து நான் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன், வீட்டிலே அரைச்சது. இன்னுமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது கஞ்சி மாதிரி செய்கிறதால தண்ணி அதிகமாக ஊற்றினா கூட நல்லா தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறோமோ அந்த தண்ணி வந்து அதில் வந்து நம்ம அந்த ரவையை வேக வைக்கும்போது நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ இது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சம்பா கோதுமை ரவையை வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போகிறோம். ப்ரௌனாக ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடுலேயே இருக்கட்டும். இது உப்புமா மாதிரி பண்ணுறதானா நல்லா பொன்னிறமாக வறுக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். இது வந்து நம்ம கொஞ்சம் கஞ்சி டைப்பில் பண்ண போகிறதால ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நார்மலாக பிரியாணிக்கு போடுற அளவுக்கு தான் ஒரு அழகு ரவை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து 1.5 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மொத்தமாக அரைச்சிருக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேன். 2 பச்சை மிளகா தான். பிரியாணினா நிறைய பச்சை மிளகா சேர்ப்போம். இது கஞ்சின்றதால கம்மியாக ஒரு 2 தான் சேர்த்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் புதினா, கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஆனியன் தனியாக கட் பண்ணிட்டு எடுத்துட்டேன். பிரித்து இந்த க்ரீனிஷாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இது வந்து கடைசியாக செய்து முடித்த பிறகு போட்டோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கடைசியாக போடும்போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், வீட்டில் இருந்ததால் வந்து நான் சேர்த்துருக்கேன். ரவை வறுத்த அதே கடாயில் வந்து வதக்கிக்கிறேன். இதுக்கு வந்து நான் நிறைய ஆயிலெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன். அது கூட வெங்காயம்லாம் வதங்கணுன்றதுக்காக இந்த தாளிக்கிற மசாலா பொருள்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மராத்தி மொக்கு, அன்னாசி பூ, அப்புறம் பிருந்தி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஸ்டார் பூவோட. இதெல்லாம் சொல்லணும்னு இல்லை, நியூ லேர்னர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். கறி 5 விசில் வந்தாச்சு. ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து லைட் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இதோட வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வந்து அதிகமாக சேர்க்கணும். கஞ்சி என்னும்போது இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இதோட பச்சை மிளகா, புதினா, பாதி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். கடைசியாக வந்து மேலே தூவுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். கடாய் இந்த மாதிரி வந்து அடி பிடிக்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சிட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் இதெல்லாம் வந்து அப்படியே வந்துடும். கறி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு.
இப்போ பிரியாணி செய்கிறதுனா நிறைய எண்ணெய், இந்த மசாலாவுக்கு ஏற்ற எண்ணெய் இருக்கும், நல்லா வதங்கும். இப்போ நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கிறதால இவ்வளவு தான் வதங்கும். இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த மசாலாவை அந்த கறியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ண பிறகு இன்னுமே வந்து ஒரு விசில் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகும். இன்னும் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு, கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளாஷ் லைட்லேயே நம்ம வந்து இருக்கிற மற்ற வீடியோவையும் எடுத்துக்கலாம். ஹை, கரண்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ரவைக்கு வந்து இந்த தண்ணி வந்து பத்தாது, அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா ரவையை சேர்த்துக்கலாம். ஸோ நான் கீமாவோட உப்பு சேர்த்தேன். இப்போ இந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கிறேன், தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ரவை வந்து ஆட் பண்ணிட்டேன். சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சாலே நல்லா வெந்துடும். தட்டு போட்டெல்லாம் மூட வேணாம், அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துமே வந்து நல்லா திக்காகவே வந்துடுச்சு, ஒரு உப்புமா மாதிரியே வந்துடுச்சு. இந்த தண்ணியே இதுக்கு வந்து சரியாக இருக்குது, நல்லா திக்காகவே வந்திருக்கு. தேவைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லை திக்காக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இந்த பதத்திலேயே இறக்கிக்கிறேன். இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். பிரியாணியை விடவே இந்த கஞ்சி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டாயம் வந்து பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் மேலே வந்து தூவி விட்டுறலாம், கொத்தமல்லியும் சேர்த்து தூவிக்கலாம். இது வந்து ஒரு திக்கான பதத்தில் வந்திருக்க கஞ்சியாக இருக்குது. சூப்பரான சம்பா கோதுமை ரவை மட்டன் கீமா சேர்த்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.